Cross-site scripting vulnerability பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி கண்டுபிடிக்கணும், அது என்ன அட்டாக் பண்ணும், அதுக்கு என்ன பேலோட் யூஸ் பண்ணணும், பக் பவுண்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ பவுண்டி பே பண்ணுவாங்க, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் cross-site scripting இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக நிறைய பார்த்துருக்கோம். நீங்களும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறதில்ல, ஏன்னா அதை பற்றி நம்ம தேவையான அளவுக்கு பேசிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட ப்ரொடெக்ஷனில் ஒன் ஆஃப் த மிட்டிகேஷனை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த மிட்டிகேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌசர் சைடு செக்யூரிட்டி ஸ்டாண்டர்டு. இது வந்து மெயினாக ப்ராசஸ் ஸ்கிரிப்டிங்கை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது சர்வர் சைடில் இருந்து இந்த ஒரு செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எவ்ரி ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை வந்துட்டு வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேலிடேட் பண்ணிட்டு என்னென்னலாம் வந்துட்டு இந்த ப்ரௌசரில் நடக்குது, தப்பான விஷயம் ஏதாச்சும் நடக்குதா, என்னோட விஷயங்களை மீறி, என்னோட கண்ட்ரோலை மீறி ஏதாச்சும் ஒரு விஷயம் ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படின்றத பார்க்கும். அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா CSP, கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. இந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி CSP அப்படின்றது கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. இது சர்வர் சைடில் இருந்து உருவாக்குற ஒரு டைப் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்டு. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து உங்களோட ப்ரௌசரில் என்னென்னலாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், ஆகக்கூடாது அப்படின்றது இதுதான் வந்து டிசைடே பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சர்வர் சைடு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரௌசர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசிக்குள்ள சில டேக்ஸ் இருக்கும், டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்துட்டு இந்த மெயினாக எதெல்லாம் ரன் ஆகணும், ரன் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து டிரைவ் பண்ணும். இப்போது அதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் இருக்கும், அதில் வந்துட்டு பேசிக்காக இருக்கும், மீடியமாக இருக்கும், ஹை லெவல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி வந்துட்டு ஒர்க்கே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியோட ஹெடரை வந்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஹெடர் வந்து எங்கே இருக்கும்னா, நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹெடராக வந்துட்டு உங்களுக்கு இதில் ப்ரௌசரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். எவ்ரி ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை வந்துட்டு இந்த சர்வர் சைட்லேருந்து வேலிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ப்ரௌசர் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்னால இது வந்துட்டு ப்ரௌசரில் எதெல்லாம் ரன் ஆகுதோ அதெல்லாம் வந்து வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி டிஃபால்ட் -SRC செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போகுதுன்னு வச்சுக்கலாம். இதை பற்றி என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிய வேணாம். பட் இதுதான் வந்துட்டு ஒரு கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. CSP வந்து உங்களோட நீங்கள் டெஸ்ட் பண்ணுற ஒரு வெப் அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். டைரக்டிவ்ஸ், டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்கள் சொன்னல, அதெல்லாம் என்னது அப்படின்றத சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் -SRC, ஸ்கிரிப்ட் -SRC, ஸ்டைல் -SRC, இமேஜ் -SRC, அதுக்கப்புறம் ஃப்ரேம் -ancestor அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேகும் வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட டேக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியை எப்படி டிரைவ் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் இருக்குது. இப்போது முன்னாடி வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொன்னேன். அதாவது கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி டிஃபால்ட் -SRC செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போகுதுன்ட்டு. இது என்னது, இது என்ன பண்ணும், இது எதுக்கு டிஃபால்ட் -SRC செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் -SRC அப்படின்னா ஃபால் பேக் ஃபார் எவ்ரி திங். டிஃபால்ட்னா என்ன, நார்மலாக எல்லாமே வந்துட்டு பழைய மாதிரி வந்துரு, பேசிக்கான ஒரு செக்யூரிட்டி செட்டிங்ஸில் இப்போ நீங்கள் சேனல்லாம் உங்கள் வீட்டில் நிறைய மாற்றி வைக்கிறீங்க. ஆனால் ரீசெட்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துட்டு டிஃபால்ட்டுன்னு மாற்றிட்டிங்கன்னா முன்னாடி என்ன செட்டிங்ஸ் இருந்ததோ அந்த சேஃப்டி செக்யூரிட்டி ஸ்டாண்டர்டு செட்டிங்ஸ்க்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த ப்ரௌசரில் வந்துட்டு என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் ரன் ஆகும், நிறைய இன்னொரு டொமைனுக்கு ரீடைரக்ஷன் நடக்கும், ஐஃப்ரேம் வந்து ரன் ஆகும், ஃபாண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஜாவா ஸ்கிரிப்ட் பேஜில் வந்துட்டு JS ஃபைலில் நிறைய வெளியிலேருந்து நிறைய கண்டென்ட் ப்ரௌசரில் நிறைய விஷயங்கள் நடக்கும். இமேஜ், நான் சொன்ன மாதிரி ஃபாண்ட்ஸு, இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன்ஸு, இந்த மாதிரி ரெண்டர் ஆகுறது ஜாவா ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சில கண்ட்ரோல்ஸை கொண்டு வரணும். அந்த கண்ட்ரோல்ஸை கொண்டு வரலன்னா வல்னரபிளான இந்த பேலோட்ஸை போடும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் பேலோட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா cross-site scripting நடந்துடும். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நடக்கும்போது அது எப்படி சேஃப் அண்ட் செக்யூர்டாக நடக்கிறது, அவங்களோட பாலிசிக்குள்ளே நடக்கணும் அப்படின்றத உருவாக்கி கொண்டு வந்தது தான் இந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. இப்போ இந்த டிஃபால்ட் -SRC என்ன பண்ணோம்னா, ஸ்கிரிப்ட் -SRC, ஸ்டைல் -SRC, இமேஜ் SRC, ஃப்ரேம் ancestor, இது எல்லாமே டிஃபால்ட்டுக்குள்ளே வந்துடும். நான் இப்போ google.comனு சொல்லி ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்.
google.com-குள்ள இந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ டிஃபால்ட் -SRC இருக்குது அப்படின்னா இந்த ப்ரௌசரில் நான் எந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணாலும் எந்த எக்ஸிக்யூட் நடந்தாலும் இந்த google.com-குள்ளே நடந்துச்சுன்னா தான் இந்த பேஜ் வந்து அலோவ் பண்ணும், இந்த ப்ரௌசர் வந்து அலோவ் பண்ணும், இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும். அது இல்லாமல் வெளியிலேருந்து இப்போ திடீர்னு வெளியிலேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரன் ஆகுது, ப்ரௌசர்லேருந்து பண்ணாமல் இந்த google.com-லேருந்து, அதாவது google.com-னா டெவலப்பரே இதை உருவாக்கியிருக்காங்க, அந்த எக்ஸிக்யூஷன் பாப்அப் வந்து டெவலப்பர் உருவாக்கின பாப்அப்பாக இருந்ததுன்னா எக்ஸிக்யூஷன் நடக்கும். இதுவே நீங்கள் சர்ச் பாரில் கொண்டு போய் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது google.com பண்ணலை, அதனால் அந்த இடத்துல அந்த எக்ஸிக்யூஷன் நடக்காது. இது வந்து வெறும் டிஃபால்ட் -SRC வந்து செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால இந்த google.com எந்த டொமைனோ அந்த டொமைனுக்குள்ளே இருந்து வந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸிக்யூஷன் நடக்கும், வேற எதுல இருந்து வந்தாலும் நடக்காது. இதை வந்துட்டு இது ஒரு பேசிக்கான ஒரு கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஹெடர். script-src-க்கு வந்துட்டு இதே மாதிரி கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி script-src செல்ஃப், அதுக்கப்புறம் cdn.jsdeliver.net அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இந்த script-src வந்து செல்ஃப், அதாவது சேம் டொமைனில் மட்டும்தான் ரன் ஆகும். இந்த டொமைன் மட்டும் இல்லாமல் இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க cdn.jsdeliver.net, அந்த ஒரு டொமைனில் இருந்து மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ, செல்ஃபில் இருந்து பண்ணிக்கோ, அப்புறம் jsdeliver.netல இருந்து மட்டும் அலோவ் பண்ணிக்கோ. பட் வேற ஒரு இடத்துல இருந்து எந்த ஒரு எக்ஸிக்யூஷனும் பண்ண முடியாது. ஸ்டில் நீங்கள் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் டைப் பண்ணிங்கன்னா கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி உங்களை பிளாக் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியை வந்துட்டு டிரைவ் பண்ணுறது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரொம்ப பேசிக்கான கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. இதுவே ஒரு மீடியமான ஹை லெவலான கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இதுதான் வந்து ஒரு மீடியம் லெவலான கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. டிஃபால்ட் -SRC வந்து செல்ஃபில் இருக்குது, script-src-ல வந்துட்டு ஒரு பர்டிகுலரான 2 டொமைனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டைலு, இமேஜ், ஃபாண்ட்டு, கனெக்ட், ஃப்ரேம் ஆன்செஸ்டர் வந்து செல்ஃப், ஆப்ஜெக்ட் SRC. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியை வந்துட்டு அவங்க டிரைவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மீடியம் லெவலான கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. இதுவே வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு ஹை லெவலான CSP பாலிசி. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பாலிசியும் நன்னு செல்ஃப் டேட்டாவில் தான் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் CSPயில் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்ஸ்னா ஒரு ரேண்டமான ஒரு நம்பரை வந்துட்டு சர்வர் சைடில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இது எவ்ரி டைம் எவ்ரி ரெக்வஸ்ட்டுக்கும் அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ சில எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரன் ஆகுறதுக்கு அப்படின்னா இன்லைன் ஸ்கிரிப்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டைல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியில் ரன் ஆக வேண்டிய நிலைமை இருக்கும். ஸோ ஆல்ரெடி இது பண்ணியே ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த நான்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நான்ஸ் ABC 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கன்சோல் லாக் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரன் ஆகுது. இது வந்து கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி அலோவ் பண்ணும். ஏன்னா அந்த நான்ஸ் அப்படின்னு சொல்றது ABC 1 2 3 அப்படின்றது வந்துட்டு இந்த சர்வர் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கும். இது கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியில் ஒர்க் ஆகுற மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் டேக் மட்டும் எக்ஸிக்யூட் நடக்கும். ஆனால் கீழே வந்துட்டு அந்த நான்ஸை வந்துட்டு உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அது சர்வர் சைட்லேருந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிற ஒரு வகையான டோக்கன் நம்பர் மாதிரி, அது என்ன உருவாக்கும் அப்படின்றது தெரியாது. அதோட சேர்ந்து இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். அது வந்து வேலிடான ஒரு எக்ஸிக்யூஷன். அந்த நான்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் நடக்காது. உங்களுக்கு அந்த இடத்துலையே உங்களோட எக்ஸிக்யூஷன் வந்து பிளாக் ஆகிடும். இந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, இது எதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும், எதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்? டாப் 5 விஷயத்தை இந்த CSP பாலிசி வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து உருவாக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் வந்து ஒரு மெலிஷியஸான ஜாவா ஸ்கிரிப்டை வந்துட்டு இதோட இன்ஜெக்ட் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு ப்ரௌசரில் ரெண்டர் ஆகும்போது இந்த வல்னரபிளான ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா ஒரு அட்டாக்கரால் குக்கியை வந்து ஸ்டீல் பண்ண முடியும், செஷனை வந்து ஹைஜாக் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். செக்யூர்டான டைரக்டிவ் ஸ்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிடும். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்து இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் நடக்காது. செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜெக்ஷன். டேட்டா இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சில அவுட் சைடு டொமைன், அன்ட்ரஸ்டட் டொமைன், வெளியிலேருந்து வர டொமைன்லேருந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மூலிமா உங்களுக்கு இந்த டேட்டா எக்ஸ்பில்ட்ரேஷனு, டேட்டா இன்ஜெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி ஃபர்ஸ்ட் பிளேஸில் அதை பிளாக் பண்ணிடும். அது வந்து கிளிக் ஜாக்கிங், UI ரீட்ரஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜ் மாதிரியே இன்னொரு ஃபேக்கான பேஜை ஒரு பேஜுக்கு மேலே ரன் பண்ண விட்டு அங்கேருந்து பிஷிங் மூலிமா சில விஷயங்களை வந்துட்டு எடுப்பாங்க. கிளிக் ஜாக்கிங் மூலிமா சில விஷயங்களை வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த டொமைனில் வேற ஒரு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாத மாதிரி இந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி என்ன பண்ணணும்னா அந்த ஐ ஃப்ரேமை வந்து ரன்னே ஆக முடியாது. நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர்
டேக் ஒன்று பார்த்தோம், ஃப்ரேம் ஐஃபன் ஆன்செஸ்டர். அது வந்துட்டு ஐ ஃப்ரேமை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். ஃபோர்த் வந்து மிக்ஸ்டு கண்டென்ட் அட்டாக்ஸ், அப்புறம் ஃபிஷிங் அட்டாக்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இந்த கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ இந்த வீடியோவில் இருந்து ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கை வந்துட்டு எப்படி வந்து கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியை யூஸ் பண்ணுறாங்க, கான்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி என்னென்ன பண்ணுது, அதோட டேக்ஸ்லாம் என்ன, இது என்ன பேசிக்கான ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம். டேக் கேர், பை. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.